ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பைபிளிலே புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற பகுதியில் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வாக்கியம் இப்படியாக சொல்லியிருக்கிறது. 2 கொரிந்தியர் அதிகாரம் 9 வசனம் 15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கடவுளுக்கு நன்றி சொல்றது எதுக்கா? அவர் அருளின சொல்லி முடியாத ஈவுகள். இன்னைக்கு நாம் உயிரோடு கூட இருப்பது கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஈவு இல்லையா? அது இந்த வெயில் காலத்தில் போன வாரம் பார்த்தீங்கன்னா டெய்லி மரண வார்த்தை. யாராச்சும் ஒரு ஆள் என்ன செய்கிறாங்க? இறந்துக்கிட்டே இருக்காங்க. போன வாரம் அப்படித்தான். அப்படிப்பட்டதான உலகத்தில் நாம் உயிரோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஈவு அது. ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கடவுள் நம்ம என்ன செய்திருக்கிறார்? வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அது மட்டுமா? பைபிள்ல நிறைய அப்ப என்னெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் சுவாசிக்கிறோம் அல்லவா இந்த காற்று, என் அருமையான ஒரு காற்று. இதுக்கு நம்ம எங்க பில் கட்டிட்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஒரு 4 நாளைக்கு முடியாம போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி நம்ம ஆக்சிஜன் ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஸ்பத்திரியை விட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வர்ற போது அந்த பில்லை பார்த்தோம்னா உயிரை என்ன செஞ்சிடும்? போயிடும். ஏன்னா அவ்வளோ பில்லு வந்துடும். ஆனால் நாம் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் சுவாசித்து கொண்டே இருக்கிறோமே, ஆக்சிஜன் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரே, இதுக்கு நம்ம எங்கே போய் பில் கட்டணும் இல்லையா? இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஈவாக கொடுக்கிறார். காற்றை கொடுக்கிறார், மழையை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். எத்தனையோ பேர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் எல்லாருமே இப்போது வாழ முடியும், நம்மள மாதிரி இங்கே வர முடியலையே. இதே நேரத்தில் எத்தனை கோடி மக்கள் மருத்துவமனையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு சுகத்தையும் பலனையும் தந்து கொண்டிருக்கிறார். இது கடவுள் நமக்கு பாராட்டுகிற மிகப்பெரிய ஈவாக இருக்கிறது. மட்டுமல்ல, பைபிள் சொல்லுகிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன். ஒரு குழந்தை கிடைக்கிறது என்று சொன்னால் அது கடவுள் தான் கொடுக்கிறார். கடவுள் தான் கொடுக்கிறார். நம்முடைய பிரயாசம்லாம் அல்ல. நம்முடைய பிரயாசமாக இருந்திருந்தால் எப்போதே கிடைத்திருக்கணுமே. ஆனா கடவுள் தான் கொடுக்கிறார். அப்ப நமக்கு ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய திறமை, நம்முடைய சாமர்த்தியம் என்று யாரும் பெருமைப்பட்டு விடக்கூடாது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஆண்டவர் தான் காரணம். கடவுள், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருமையான பிரகாஷ் சொன்னாப்புல, நன்றி அறிவு இல்லாதவர்களுக்கும் அவர் என்ன செய்கிறாரா? நன்மை செய்கிறார். நாம் அவர் கடவுளை தேடவே இல்லை. இன்னும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளை தூசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆண்டவர் செய்கிறார். ஏன் செய்கிறாருன்னா அதுதான் கடவுள். நம்ம போல பலி வாங்கக்கூடிய எண்ணம் அவருக்கு இருக்குமே, ஆனால் அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டார். நாம யாருக்கு செய்வோம்? நம்ம யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு செய்வோம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. நம்மை நேசிக்கிறவர்களை மட்டுமல்ல, நம்மை தூசிக்கிறவர்களையும் அவர் என்ன செய்கிறார்? நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார், அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லாருக்கும் பட்சவாதம் இல்லாமல் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் யார்? பாக்கியவான். ஒரு கையில மாம்பழத்தை வச்சுக்கிட்டு இது இனிக்குமா புளிக்குமான்னு கேட்டா தெரியாது, சொல்ல முடியாது. எப்ப சொல்லலாம்? இங்க கொடுங்க, சாப்பிட்டுட்டா என்ன செய்யறேன்? டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன், இது இனிக்கு புளிக்குன்னு சொல்றேன். சொல்ல முடியுமா? முடியாது. முடியும். அதுபோல இந்த ஆண்டவரை ருசித்து பாருங்களேன். அவர் ரொம்ப 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 நல்லவர், அநியாயத்துக்கு நல்லவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில அப்படியா அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு மட்டுமா செய்வார்? இல்லை இல்லை, எல்லாருக்கும் அவர் செய்கிறார். பைபிள் சொல்கிற கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்யக்கூடியவருமா என்ன செய்கிறார்? இருக்கிறார். யாருக்கு? எல்லாருக்கும். கடவுள் இந்த உலகத்தை பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக ஒரே விதத்தில் தான் எல்லாரையும் பார்க்கிறார், எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். பைபிள் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு
அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, ஒருத்தன் கூட கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகக்கூடாது என்ன, ஒருத்தன் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. நாம் எல்லாரும் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக பாவத்தின் சம்பளமாகிய தண்டனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பதிலாய் தன்னுடைய சொந்த சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளில் அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். வெகு சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். அவர் வருகைக்குண்டான அடையாளங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. எப்போ வருவாரும் தெரியாது. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். இந்த காலத்தை பயன்படுத்தி ரட்சகராய் இருக்கக்கூடிய அவர் அண்டை நீங்கள் வந்து விட்டால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் நித்திய ஜீவனுக்குரியவனாய் மாறுவீர்கள், பரலோகத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். இதை செய்ய தவறி போனால் அவர் ரட்சகராக அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதியாக அவரை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான நாளிலே எங்களோடு கூட சேர்ந்து, எங்கள் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின மகத்தான வாய்ப்பை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை தேவன் நமக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.